நம்ம கஷ்டப்பட்டு போகிறதுக்கு ஒரு பலன் இருக்குது. என்ன இருக்குது? வெஜிடேரியன் சாப்பாடு. ஐயோ, எங்கள் சிரிப்புக்கு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஆல்ரெடி ரிசப்ஷன் vlog பார்த்துருப்போம். இது மேரேஜ் vlog. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் வீட்டுக்கே இது கடைக்குட்டி பிள்ளை. நான் தோளில் தூக்கிட்டு சுற்றின பிள்ளைக்கு இப்போ கல்யாணம் தெரியும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேடம் பிறவிலேயே சிங்கிள். அம்மா ஒரே ஒரு பொண்ணு. அதனால் பெரியப்பா பையனான நான் தான் அண்ணன். நான் தான் முறைப்படி கரம் பிடிச்சி கொடுக்குறது, இந்த மெட்டி போடுறது, இந்த மாதிரி சாங்கியங்கள் எல்லாமே பண்ணினேன். அது அவளுக்கு ரொம்ப நாள் ஆசை. சின்ன வயசுலேருந்தே சொல்லிகிட்ருப்பா, மணி எனக்கெலாம் கல்யாணம் ஆச்சுன்னா எல்லா கட்டும் நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பா. அது இப்போ நிறைவேறிச்சு. அதுவுமே எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் எங்கள் சித்தப்பாவும் சித்தியும் கல்யாணத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல, ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம். ஆனால் அந்த கஷ்டம் எதையுமே காட்டிக்காமல் ஆம்பளை துணையே இல்லாமல் நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க. அது ஒரே ஒரு பெண் குழந்தைய வச்சுருக்கிற ஏழை வீட்டுக்காரங்களுக்கு தான் புரியும். என்னடா ரொம்ப நேரமாக மெட்டி போட்டுட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? அதை கரெக்டாக எனக்கு க்ளோஸ் பண்ண தெரில. மெட்டி வேறு அவுந்து விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ரொம்ப டைட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு விளையாட்டு பிள்ளைன்னு நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். அதுக்கு ஒரு ப்ரூஃப் தான் இந்த வீடியோ. அவளுக்கு தான் கல்யாணங்கிறதே மறந்து நக்கல் அடிச்சிட்ருக்கா பாருங்க. புரியுது, பொதுவாக பொண்ணுக்கு தானே மெட்டி போடுவாங்க தானே யோசிக்கிறீங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாங்கியம் இருக்குல்ல. அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டு சாங்கியம் மாப்பிள்ளைங்களுக்கும் மெட்டி போடணுமா. இதே ரூல் எல்லாருக்கும் வந்தால் என்ன ஆகுறது? என்னவோ ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருந்துச்சு. எங்கள் சித்தப்பாவுக்கு கை கொடுத்து சித்தப்பா சாதிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடுச்சு அந்த டைமில். இப்போ மாப்பிள்ளையோட டேன். மாப்பிள்ளை பொண்ணுக்கு மெட்டி போட போகிறார். அதாவது இந்த அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சாங்கியம் நடக்க போகுது. இப்போ என்ன பண்ணுறோம், நாங்கள் முதல்ல கை நீட்டிருக்கேன்னா என் கையில் பொறி தட்டுவாங்க. நான் மாப்பிள்ளைக்கு பொறி தட்டணுமா, மாப்பிள்ளை பொண்ணுக்கு பொறி தட்டுவாப்பில், பொண்ணு அந்த அக்னி குண்டத்தில் பொரியை போடுவாங்க. புரியுது, உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே தானே யோசிக்கிறீங்க. இது என்ன முறைன்னா, நான் மாப்பிள்ளை கையில் பொண்ணை பிடிச்சி கொடுக்கறது தான் இவங்க இன்டைரக்டாக அந்த பொறி மூலமாக கன்வே பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இது அம்மா அவங்க மனசு திருப்திக்காக அவங்களால செய்ய முடியாததை செஞ்சாங்க. நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது பின்னாடி வரும்.
இவங்க எல்லாம் நம்ம தெந்திருப்பேரை உறவுகள். அப்படியே எல்லாருக்கும் எழுதியே ஒட்டிருந்துச்சு, தெந்திருப்பேரை வந்துருச்சுடா ஸ்டேஜுக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ ஸ்டேஜில் ஒன்றா நிற்பாங்க பாருங்கள். எப்படி பார்த்தோன்னே தெரியுதா திந்திருப்பேரைன்னு? இல்லை வீடியோ vlog அண்ணனே இல்லை அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தவளுக்கு இப்போ எவ்வளோ அண்ணங்க இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெரியும். அதான் இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு அண்ணன், இல்லாதவங்களுக்கு ஊரெல்லாம் அண்ணன் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா அண்ணன்மார் கூடயும் சேர்ந்து தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக அந்த ஃபீல் இருக்க தானே செய்யும். இதுக்கப்புறம் அண்ணங்க கூடலாம் இருப்போமான்னு தெரியாது அப்படின்ற ஃபீல்னால் எடுத்தாளா என்னன்னு தெரில. அவ்வளோதான், எமோஷ்னலான சீக்வன்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஃபன் எலிமெண்ட் தான் ஃபுல்லாக. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? போன வீடியோலேயே நிறைய பேர் எதுக்கு ஒருத்தரை மட்டும் பிளர் பண்ணுறீங்க, யார் அது அப்படின்னு சொல்லி சந்தேகமாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவர் தான் நம்ம எடிட்டர் வந்து இப்போதைக்கு அவர் ஃபேஸை ரிவீல் பண்ண வேணாம், ஆனால் நான் சாதிச்சுட்டு நம்ம சேனலை ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டு தானே நான் என் ஃபேஸை ரிவீல் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வைராக்கியத்தோடு இருக்கார். அதனால் அவரை தயவு செஞ்சு மோட்டிவேட் பண்ணுங்கள். நமக்கு ஒரு நாள் அவர் ஃபேஸை ரிவீல் பண்ணுவார். அண்ட் எடிட் ஒர்க்லாம் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல நம்ம ஒர்க் நல்லா தாண்டா இருக்குது, நம்ம மூஞ்சி வெளில காட்டணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவர் என்ன வரும், அப்புறம் அவர் வெளியில் வருவார்.
இப்படியாக கல்யாணம் சிறப்பாக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்ரு தூரத்தில் இருக்கிற பொண்ணு வீடு, அதாவது என் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம் எல்லோரும். பனியா இருக்கு. வந்து கல்யாணத்துக்கு தங்கச்சி கல்யாணத்துக்கு கூப்பிட்டாண்டாங்கன்னு வந்தா வா, அது ஒன்று தான் பண்ணலை, சேர்த்துக்கிட்டு தொலைஞ்சாங்க. தெண்டத்துக்கு என்ன பண்ணாங்க? நம்பி சாப்பிட சரி இல்லைன்னு சொல்லிட்டு இவன் சென்னைக்கு வந்திருக்கான், ஏதாச்சும் வாங்கி கொடுப்பான் அப்படின்னு நினைச்சுன்னு இருந்தா கல்யாணத்துக்கு கூப்பிட்டான் தலைவன். போய் இட்லி எல்லாம் சாப்பிட்டோம். மொய் வச்சிங்களா? மொய் மொய் மொழியா? மொய் மொழி இல்ல, ஏதோ ஒரு சம்பவம் பண்ண தலைவன். நம்ம கஷ்டப்பட்டு போறதுக்கு ஒரு பலன் இருக்கு. என்ன இருக்கு? வெஜிடேரியன் சாப்பாடு. வெஜிடேரியன் சாப்பிட்றதுக்கு ஒரு பிளாக் பேண்ட், ஒரு ஷூ, இதுதான் கேடு எனக்கு. அது இன்னைக்கு சனிக்கிழமை. இன்னொரு ஹைலைட் சொல்லிட்டா, மாப்பிள்ளை வீட்டுக்கு நான்வெஜ். மாப்பிள்ளை வீடு கொடுங்க வண்டியை. வண்டி மாப்பிள்ளை வீடு. மனசா மாப்பிள்ளை வீடு, மாப்பிள்ளை வீடு, மாப்பிள்ளை வீடு மச்சம் மாப்பிள்ளை வீடு பாடா. வீட்டுக்கு வெஜ்ஜி வெஜ்ஜி, மாப்பிள்ளை வீட்டுக்கு நான்வெஜ். அப்புறம் மாப்பிள்ளை வீடு, மாப்பிள்ளை வீடு கன்ஃபார்ம் மாப்பிள்ளை மாப்பிள்ளை மாமா மாமா நடந்து போறது வெஜ்ஜி துண்டு. நடந்து போறோம் 2 கிலோமீட்டருக்கு. மணி என்ன பார்த்து வாங்க தம்பி பொண்ணு விடா. அங்கே போனாச்சு மாப்பிள்ளை ஏதோ வயிறார போடுவாங்க நினைக்கிறேன். மாப்பிள்ளை அமைதியாக இருக்கும் போது தெரியுது, சோத்துலாம் கரெக்டாக போடுவான் தலைவன். இரவு சாப்பாடு தானா? வேற உச்சி வெயில்ல போயிட்டு இரவு சாப்பாடு தானா? இது என்னடா இது? கல்யாணத்துக்கு வந்தோமா எதுக்கடா வந்தா? ஏதோ கட்சி மீட்டிங் வந்து ஆளுக்கு 3 கிலோமீட்ரு நடந்து போயிடலான்னு சொல்லிட்டானுங்க. நான் சொன்னேன் ஆட்டோவில் போகலான்னு, யாரும் பேச்சு கேட்கல. ஏன்னா ஜாலியாக நடந்து போகலானே, போயிட்டு போகும்போது வாக் எடுத்துகிட்டே போகலாம் அப்படின்ட்டானுங்க. இப்படியே போகிற வழியெல்லாம் புறணி பேசிக்கிட்டே நடந்தே போகணும். இதுக்கு நடுவில் என்ன ஆச்சு, ஒருத்தர் சரக்கு அடிக்கிறதுக்காக என் கையில் நாங்கள் குடிச்சிட்டு இருந்தோம், தண்ணி குடிச்சிட்டு இருந்தோம். ஏய் இங்கே வா அப்படி கூப்பிட்டாரு. கிட்ட போனோடனே வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாரு. சரக்கு அடிக்கிறதுக்காக மிக்சிங்க்குன்னு வாங்கிட்டு போயிட்டாரு. எல்லாரும் ஒரு பேசின தோரணையை பார்த்து டென்ஷன் ஆகி போய் நின்னா சுந்தர் தண்ணியை கொடுத்து விட்டுட்டாரு. அதுக்கு அவர் சொன்ன ரீசனை கேளுங்க. மனசு உடஞ்சு போய் கேட்டான். அதனால அவனை அந்த இடத்துல நம்ம சங்கடப்படுத்தணும்னா அந்த கோட்டுக்கான குடிகாரனோட மனசு குடிகாரன். அவர் கேட்ட தோரணை அப்படின்னா சுருணுச்சு. என்ன வேணும்னு கேட்டேன். சரக்கு தண்ணி இல்லை, நல்லா எப்படியோங்க இப்படி ஜாலியாக போயிட்டு வெஜிடேரியன் ஃபுட்டு அதை கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு அங்கே எங்கள் பாட்டி இருந்தாங்க. எங்கள் பாட்டிக்கிட்டலாம் நிறைய வம்பிழுத்தோம், ஆனால் அந்த வீடியோலாம் எடுக்கலை. அப்படி நல்லபடியாகவே முடிஞ்சிச்சு அன்றைக்கி டே. எப்பவும் போல் உங்களோட ஆதரவே என்னோட ஆஸ்கார். எங்கள் சிரிப்புக்கு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் நன்றி. என்றும் ரசிகர்களின் ரசிகனாக.